மாப்பிள்ளை வந்து பெண்ணுக்கு வந்து ஓண்டா வந்து சொல்லி கொடுக்குறார். இதில் வந்து கற்பூரம் போட்டு பிரித்து போடணும், தேங்காய் உடைக்கணும்னு சொல்ல அவன் வந்து ஒரு விஷயமா வந்து செய்கிறா. திருமணம் முடிந்தவர்களுக்கான சம்பிரதாயங்கள் வந்து நடக்குது பாருங்க. ஆலய முன்றலிலிருந்து இப்பொழுது வேட்பெருமான் வீதி வலம் வருவதற்காக உங்களுக்கு மட்டி வந்து போடுறார் மாப்பிள்ளை பாருங்க. ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். தாலியாட்டம் முடிஞ்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிகு தொண்டமனாறு செல்லச்சன்னதியான ஆலயத்துடைய வடாந்த மகோத்சவத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் 12வது நாள் காலை திருவிழா வந்து இடம்பெறுகின்றது. எம்பெருமான் உள்வீதி வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஆலயத்தில் இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றதுன்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக வந்து பதிவிடுறேன். யாராங்கிற சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் தொடர்ச்சியாக வந்து தேர் தீர்த்தம் சப்பரம் காணொலிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம்ன்றதை வந்து சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்துடைய முன்றல் பரப்பில் வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் அதிக அளவிலான திருமண நிகழ்வுகள் வந்து இங்கே இடம்பெற இருக்கின்றது. இல்லை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். பொம்பளமாக அப்படியே எல்லாம் வந்து ஆலய முன்றலில் நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். உள்ளே வந்து பூஜைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஆலயத்தில் இடம்பெறுகின்றதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்கோ, அதிகாலையிலேயே இங்கே பிரதட்டை அடிக்கிற விஷயமாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கற்பூரங்கள் கொளுத்தி வழிபாடுகளில் வந்து ஈடுபடுகிற அந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது. பாருங்கோ, உள்ளே வந்து ஏராளமான மக்கள் வந்து நிற்கிறாங்க. பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதிக அளவிலான இன்றைய நாளில் வெளிநாட்டவர்களை வந்து பார்க்கக்கூடியமாக இருந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா லண்டன்லேருந்து வந்த குடும்பம் உண்டு வெளிநாட்டவர்கள். அவர்களும் வந்து திருமண நிகழ்வுகளை வந்து பார்க்குறதுக்காக இல்லை பாருங்க வந்துருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். தோஹரா பாருங்க, வெளிநாட்டவர்கள் எல்லாம் வந்து முன்னே நின்று அந்த வழிபாடுகளை வந்து பார்க்குற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, முன்னுக்கே வந்து போயிட்டாங்க. பன்னிரெண்டாவது நாள் அதிகாலை பொழுதிலே வந்து பாருங்க காவடிகள் வந்து வரவழிக்கிட்டுதாங்க.
சன்னதியான் முன்னில் பாருங்கள் இன்றைய நாளில் அதிக அளவிலான திருமண நிகழ்வுகள் வந்து இடம்பெற இருக்கின்றது. இதில் பார்க்கக்கூடியமாக இருக்கும் பாருங்கள். இன்றைய நாளில் லண்டன்லேருந்து ஒரு குடும்பம் கொண்டு வந்திருக்காங்க. சன்னதியானில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான திருமண நிகழ்வுகளும் இன்றைய நாளில் இடம்பெற இருக்கின்றது. பாருங்கள் பொம்பளை மாப்பிள்ளை எல்லாம் பெற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக இன்றைய நாளில் ஏராளமான திருமண நிகழ்வுகளும் வந்து இடம்பெற இருக்கின்றது. அங்கே பாருங்கோ ஆலய முன்றில் ஏராளமான பேர் நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீர்கள். பாருங்கோ இன்றைய நாளில் 2-3 திருமணங்கள் வந்து இடம்பெற இருக்கின்றது. இங்கே பாருங்க இங்கேயும் ஒரு ஜோடி வந்து நிற்கிற மிஞ்சால அங்கே பாருங்க 2-3 திருமணங்கள் இன்றைய நாளில் தொடர்ச்சியாக இடம்பெற இருக்கிறது. வேல் பெருமானுக்கு முன்னுக்கு வச்சு லண்டன் தம்பதிகளுடைய அந்த திருமண நிகழ்வுக்கான அந்த கூரைச்சாரி வந்து வாங்கியிருக்கணும் நினைக்கிறேன். பாருங்க கூரைச்சாரி வாங்கி கொண்டு போயினோம். மணமகன் வார காட்சி வந்து பார்க்குறோம் பாருங்க. ஆசீர்வாதம் வந்து வாங்குறதுக்காக தாலி கொண்டு போயினோம். வேல் பெருமானுடைய காலடியில் வந்து வச்சு அதை வந்து வழிபடுறதுக்காக அந்த தாலி மற்றது மாலை எல்லாம் வந்து கொண்டு போயினோம். இந்த பாருங்க அப்படியே இங்கால வந்து பாருங்கள் இன்றைக்கு வந்து உண்மையிலேயே எத்தனை திருமணம் பண்ணி தெரியலை. இந்தியாவில் இதில் ஒரு பொம்பளை மாப்பிள்ளை நிற்கிறாங்க. அடுத்தது இதுக்குள்ள ரெண்டு பொம்பளை மாப்பிள்ளை நிற்கிறாங்க. இங்கே பாருங்க இங்கே அடுத்த இந்தியாவில் இன்னொரு குரூப் நிற்கிறாங்க. அப்படியே சுரண்டா முழுக்க இதுக்குள்ள பொம்பளை மாப்பிள்ளாவே இந்த குடும்பம் தான் நிற்கணும் போடுறது. பூஜைகள் நிறைவடைந்து இப்பொழுது வேல் பெருமான் வீதி வலம் வருவதற்காக அங்கே ஆலயத்தின் உள்பகுதியிலிருந்து அங்கே வருகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க இன்றைய நாளிலே தண்டிகை வாகனத்திலே அங்கே வேல் பெருமான் உள்வீதி வெளிவீதி வருகின்ற அற்புதமான காட்சிகளை என்னுடைய வலைத்தளத்தின் மூலமாக பார்க்க போகிறீங்கள்.
ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி. வரலாற்று சிறப்புமிகு தொண்டமனாறு செல்லச்சன்னதியான ஆலயத்துடைய வருடாந்த மகோற்சவத்தில் இன்றைய நாள் 12வது நாள் காலை திருவிழா பூஜை வழிபாடுகள் வந்து நிறைவடைந்து இப்பொழுது வேல்பெருமான் தண்டிகை வாகனத்தில் அங்கே ஏறுவதற்காக அங்கே வந்து நிற்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். தண்டிகை வாகனத்திலே வேல்பெருமான் அங்கே அமர்ந்திருந்து இப்பொழுது வீதி வலம் வருகிற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இன்றைய நாளையும் ஆலயம் முழுவதும் நிறைந்த பக்தர்கள் இங்கே கூடியிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். தொடர்ச்சியாக வீதி வலம் வருகின்ற காட்சிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். சென்னதியான் முன்றல்லே அமைந்திருக்கிற அந்த பைரவர் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமாக சேர்ந்து நினைக்கிறேன்னு பாருங்க. பிறந்தரான மக்கள் பாருங்க நிறைய காவடிகள் வந்து வச்சுருக்காங்க. இதுலேருந்து பைரவர் ஆலயத்துலேருந்து இப்போ காவடி வந்து எடுக்க போகிறாங்க. பாருங்க வைரவர் ஆலயத்திலேருந்து இப்போ காவடிகள், கற்பூர சட்டிகள், பால்குட பவனி என்ன பாருங்க ஒரு குடும்பமாக சேர்ந்து எடுக்கிறாங்களோ என்ன வழியில் பாருங்க.
மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் ஒரு வீடு குடிபுகுதலுக்காக புதுமனை புகுழாக்கா பாருங்க இங்கே வர படமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. வேலவாம் வடிவேலவாம் வேலனாக வந்து நின்ற வேலவாம் ஓடிவா அன்பரை நாடிவாம் பாண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவாம் வடிவேலவா. பாருங்க ஒரு குரூப் வந்து போகிறாங்க படம் வைக்கிறதுக்காக. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னொரு குடும்பம் வந்து பாருங்க தங்களுடைய வீடு புதுமனை பூவிழாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களும் வந்து படம் எல்லாம் வச்சு தென்னம்பிள்ளை எல்லாம் கொண்டு பாருங்க கண்ணாடி எல்லாமே வந்து படம் வச்சு எடுத்துன்னு போகிறாங்க. காவடிகள் எல்லாம் அறம்புறமாக வரவழைக்கிடுது. அந்த இடத்துல காவடி, இந்த இடத்துல வந்து காவடி. உண்மையிலே இன்றைக்கு எத்தனை திருமண நிகழ்வுன்னு சொல்லி தெரியல. பாருங்க இப்போ ஒரு தம்பதியினர் வந்து ஆலயத்துடைய முன்னில் வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே பாருங்க எத்தனை திருமணம் பண்ணி எனக்கு தெரியாத அளவுக்கு வந்து இன்றைக்கு திருமண நிகழ்வுகள். அது மட்டும் இல்லாமல் இஞ்சால ஆலயத்தில் காவடிகள் நேர்த்திக்கடங்கள்னு சொல்லி அப்பப்பா இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது களை கட்டி இருக்குது. செல்ல சின்னதுன்னா சொல்லணும் அந்தளவுக்கு பாருங்க. இங்கே பாருங்க இந்தியாவில் ஒரு குரூப் ஒன்று வந்து கொண்டு இருக்குது.
பாருங்க, தொடர்ச்சியாக திருமண நிகழ்வுக்காக இங்கே வருகை தந்துருக்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறோம். தொடர்ச்சியாக மணமக்கள் வந்த வண்ணமே இருக்கிறோம். காரெல்லாம் வந்து விட்டு போகுது. வேல்பெருமான் தண்டிகை வாகனத்தில் இங்கே உள்வீதி வலம் வந்து இப்பொழுது வெளி வீதி வலம் வருவதற்காக சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சி வந்து பார்க்குறோம். வேல்பெருமான் ஆலய வெளி வீதி வலம் வந்திருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க, பாருங்க மக்களே, வேல்பெருமான் இப்போ வெளிவீதி வர வழியில் வந்துட்டார். இங்கே வந்து பாருங்க, தொடர்ச்சியாக தம்பதிகள் வந்து இறங்கி வண்ணம் இருக்கிறாங்க. பொம்பளை மாப்பிள வந்து இறங்கி கொண்டே இருக்கிறோம் திருமண நிகழ்வுக்காக. இங்கே பாருங்க, வழியில் கேமராமேனில் நிற்கணும். பாருங்க, காரில் வந்து கொண்டே இருக்குது. சிஹெச்ஆர் காரில் சென்னதிக்கு வந்து திருமண நிகழ்வுக்காக வந்து படி எடுத்துக்கொண்டே இருக்கணும். இன்றைக்கு ஈரலமாக எனக்கு தெரியும் 8ஓ 10ஓ கல்யாணம் தெரியலை. இன்றைய நாளில் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆலய முன்றலிலிருந்து இப்பொழுது வேட்பெருமான் வீதி வலம் வருவதற்காக அங்கே ஆலயத்தினுடைய தெற்கு வாயில் பகுதியை நோக்கி செல்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். இன்றைய நாளையும் ஏராளமான பக்தர்கள் இன்றைய ஆலய முன்றலில் சூழ்ந்திருக்கிற அந்த காட்சியையும் பார்க்கக்கூடியமாக இருக்குது. இன்றைய நாளில் ஏராளமான திருமண நிகழ்வு கூட இடம்பெற இருக்கின்றது என்றதையும் சொல்லிக்கொண்டு பாருங்க, பஜனைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. தீர்த்து வைப்பாய் வேலாயுதா, பழனிமலை வேலவனே வேலாயுதா, பழனிமலை வேலவனே வேலாயுதா, பாவங்களை போக்கிடுவாய் வேலாயுதா, பாவங்களுக்கு வேல்பெருமான் ஆலய வெளிவீதி வருகின்ற காட்சிகளை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தண்டிகை வாகனத்தில் எங்கே இன்றைய நாளில் ஆற்றங்கரை வேலவன் அன்னதான கந்தன் இப்பொழுது ஆலய ஆற்றங்கரை பகுதியினூடாக அங்கே சென்று கொண்டிருக்கிற அந்த அழகிய காட்சி இன்றைய நாளையும் பக்திபூர்வமாக உணர்வுபூர்வமாக இன்றைய நாளில் இந்த திருவிழாக்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்கோ, தொண்டைமனாறு ஆற்றங்கரை பகுதியிலே இன்றைய நாளில் பாருங்க, ஒரு நாளும் அதிக அளவிலான மக்கள் இங்கே வந்து நீராடி, அதுக்கு பிறகு கிணத்துல இருந்து நீராடி, இங்கே பாருங்க நீராடி, அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வழிபாடுகளை வந்து ஈடுபடுவாங்க. திருமணம் வந்து நடந்து கொண்டிருக்குது.
அடிபணிந்து தொழுமடியார் துயர் துடைக்க வருகிறார். அடிபணிந்து தொழுமடியார் துயர் துடைக்க வருகிறார். வடக்கு வாயில் பகுதியிலே வளமை போன்று ஒரு நாளும் இடம்பெறுகின்ற அந்த அர்ச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து இடம்பெற இருக்கிறது பாருங்க. அதில் முதலாவதாக அந்த பட்டுகள் எல்லாமே வாங்கி மேல் பெருமானுக்கு அங்கே வந்து சாத்தப்படும். பாருங்க, திருமணம் முடிந்து லண்டன் தம்பதிகள் பாருங்க வரினம் வேளதாளங்களோட அமைச்சர் சந்திரசேகரும் இங்கே வந்துக்கிற பாருங்க. பாருங்க முழுக்க வெளிநாட்டவர்கள்லாம் பாருங்க, எல்லாரும் லண்டன்ல இருந்து வந்திருக்கணும். இங்கே பாருங்க திருமணம் முடிந்து அவர்களுக்கான சம்பிரதாயங்கள் வந்து நடக்குது பாருங்க. பாருங்க அவர்களுக்கு வந்து இப்போ வாழைப்பழம் கொடுக்குறோம். இங்கே வரிசையாக எல்லாரும் நிற்கணும் பாருங்க. லண்டன் தம்பதிகள் ஐயா துடைக்கிறது டிசுவும் கொடுக்குறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளைக்கு மட்டி வந்து போட்டுறாரு மாப்பிள்ளை பாருங்க.
இப்போ பொம்பளை மாப்பிள்ளைக்கு வந்து வாழ்த்தி அருகரிசி வந்து கூட போயிடும். ஐயா வந்து முதலாவது போடுறார். ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். எனக்கு என்ன பொம்பளை சினக்கிற மய கிடக்கு ஆளுக்கு வைக்க அதில் ஒத்துக்கொள்ளையில் போடாது சத்தம். இங்கே பாருங்க அடுத்த தம்பதிகள் வந்து போயினோம் திருமணத்துக்காக. இந்த வாசலில் ஒரு திருமணம் நடக்க போகிறது பாருங்க. ஒவ்வொரு வாயிலையும் ஒவ்வொரு திருமணங்கள் இடம்பெற்ற போகிறது. இங்கே பாருங்க அடுத்த மாம்பழம் உள்ளுக்கு ரெடியாக இருக்கணும். இங்கே பாருங்க அடுத்த மாம்பழம் அவளுக்கு இதில் தாலி கட்ட முடிஞ்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் போகணும். ஆலய வீதி வலம் வந்து இப்பொழுது வேல் பெருமான் ஆலயத்தின் உள்ளே செல்லுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். பாருங்க
பெண்ணுக்கு வந்து ஓண்டா வந்து சொல்லி கொடுக்குறார். இதில் வந்து கற்பூரம் போட்டு பிரித்து போடணும், தேங்காய் உடைக்கணும்னு சொல்ல அவன் வந்து ஒரு விஷயமாக வந்து செய்கிறா. பாருங்க எப்படி பிரித்து போகணும்னு சொல்கிறார். அது கிடைக்கிறா வழியில் விழுது. எங்கள் அவருடைய தாய் தகப்பன் குடும்பத்தில் எல்லாருமே இதில் வந்து நிற்கிறேன். பாருங்க மாப்பிள்ளத்தோட நிற்கிறார். மாப்பிள்ளை மட்டும் தான் போகிறார் தேங்காய் உடைக்க. மாப்பிள்ளை தேங்காய் அறிஞ்சார், அது வெளியில் போய் விழுந்துட்டு ஓட்டோகிராஃப் எடுக்கிறார். திருப்பி உடைக்க போகிறார். திருப்பி அப்படியே உடம்படியில் திருப்பி உடைக்க போகிறார். கையால் அதில் வச்சு உடைச்சிட்டார். திருமணம் முடிஞ்சு மண்டபத்துக்கு வந்து போயினோம். இங்கே வாருங்க, அப்பா முழுக்க வெளிநாட்டுக்காரரான், லண்டன் குடும்பம், லண்டன் தம்பதியினராம். அப்படியே இங்கே பாருங்க, இங்கேயும் அப்படியே வரிசையாக நாங்கள் பார்க்கலாம். வெளியில் அடுத்த ஜோடிகள் வந்து திருமணமாகி இப்போ வெளியில் 2 புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கணும். கொஞ்சம் பாருங்க. பாருங்க, அடுத்த ஜோடி வந்து போயினோம், மண்டபத்துக்கு வந்து போயினோம் நினைக்கிறேன். அப்படியே இங்கே அழுதுமீனா, இங்கே அடுத்த ஜோடி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் பாருங்க. 3 இதில் 3ஆவது ஜோடி திருமணம் முடிஞ்சு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் பாருங்க. மாப்பிள்ளை ஒம்பளை இந்த இடத்துல நிற்கணும். அவையிலும் வந்து போயினோம் மண்டபத்துக்கு. ஓகே, 3ஆவது அப்படியே தொடர்ச்சியாக இன்றைய நாளில் திருமண நிகழ்வுகள் என பாருங்க, காவடிகள், திருமண நிகழ்வுகள் என ஆலயம் முழுவதுமே வந்து இன்றைய நாளில் பக்தர்கள் நிறைஞ்சிருக்கிற அந்த காட்சி உண்மையிலேயே ஒரு அருமையான காட்சி. வேல்பெருமானுடைய தண்டிகை வாகனத்திலே வேல்பெருமான் இன்றைய நாளில் வெளிவீதி வந்திருந்த அந்த காட்சிகளையும் வந்து பார்த்துருப்போம். தொடர்ச்சியாக வந்து பாருங்க, வாகனம் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. இதுகளையும் வந்து பொம்பளை வாரா தொடர்ச்சியான திருமணங்கள் வந்து இடம்பெற போகுது. இங்கே பாருங்க, அடுத்த கார் வந்து கொண்டு இருக்குது, அலங்கரிக்கப்பட்டு அடுத்த கார் வந்து கொண்டு இருக்குது பாருங்க. அப்படி தொடர்ச்சியாக இன்றைய நாள் திருமண நிகழ்வுகள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது. எல்லாரும் கையில் ஒரு குட்டி ஃபேன் வந்து வச்சுக்கணும். ஏன்னா வெக்கைக்கு தாங்க முடியாமல் பாருங்க உதறி கொண்டிருக்கணும். இங்கால அடுத்த மணமக்கள் வந்து இறங்கி கொண்டிருக்கணும் காரில் பாருங்க. இன்றைக்கு முழுவதுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 திருமணத்துக்கு கூட நடக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பாருங்க,